அவர் சொந்தமாக வந்து கேரியரில் சாப்பாடு கொண்டு வர்றார் அப்படிங்கிறது. ஸோ கேரியரில் சாப்பாடு கொண்டு வந்து அவர் சாப்பிட்றது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. ஆனால் அதே நேரத்தில் அந்த கேரியர் சாப்பாட்டை ஃபோட்டோ போட்டு ஊர் உலகம் பூரா வந்து பேசுபொருளாக்கி அதை பண்ணுறது இருக்கு இல்லையா? அப்போ இவருக்கும் இந்த மாதிரி தன் தாயை பார்க்க போனால் கூட 40 கேமராவோட போகிற மோடிக்கும், அல்லது வெளியில் எங்கே எங்கே போனாலும் கேமரா ஆட்களோட இவர் வந்து ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாரு ஒரு இடத்துல படகுல உட்காந்து, அந்த படகை சுற்றி வந்து 40 பேர் வந்து இவரை வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ என்னென்னா வெறுமனே எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி மீடியாவுக்காக விளம்பரத்துக்காக பண்ணுறது இருக்கு இல்லையா? அது மாதிரி இவரும் வந்து விளம்பரத்துக்காக வந்து எளிமையாக சாப்பிட்றேன், அது கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு, கேரியரின் உச்சம் இந்த அவர் கொண்டு வர கேரியர் உச்சத்தில் என்ன இருக்கும்? மட்டன் குழம்பு இருக்கும், சிக்கன் குழம்பு இருக்கும் கேரியர் உச்சத்தில். இது வந்து காமெடிக்கு சொன்னா கூட அதுதான் நிஜம். அப்போ இவர் வந்து எளிமையா சாப்பிடுறாரா? சாப்பிடட்டும். விஷயம் இல்ல. அதை ஏன் ஃபோட்டோ போட்டு ஊர் உலகம் பூரா பரப்புறீங்க? அப்ப இது பரப்பக்கூடியதா? இல்ல அவர் வந்து சாப்பிடுறது வந்து எடுத்து போற தவறா? அப்படின்னு சில இதெல்லாம் வருது. சாப்பிடுறது என்ன 3 வேளையும் சாப்பிடுறது ஃபோட்டோ போட்டா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து வேற சாப்பிட்டாரு ஃபோட்டோ போட்டா இருக்காங்க. இது வேணும்னே பரப்புறது. ஏன்னா, இந்த நேரத்தில அதிமுகவோட அந்த பிரிஞ்ச ஆட்கள் இதெல்லாம் பிரிஞ்ச டீம் இருக்காங்கல்ல. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இந்த கோஷ்டியில வந்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கா. அந்த பிரச்சனை திசை திருப்பறக்கு இவரு இந்த மாரி எளிமையா சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி திசை திருப்பக்கூடிய விஷயமா இருக்கலாமோ? ஏன்னா, அமைதிப்படையில அப்படித்தான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது டக்குன்னு வந்து மக்கள திசை திருப்புறது அப்படிங்கிறது அந்த படத்துல வரும். அது மாரி நெறையா ஆ பிஜேபி செய்வாங்க. இப்ப இவரும் அது மாரி செய்றாரா? இந்த மாரி விளம்பரத்த வந்து இங்க காமிச்சு மத்த விஷயங்கள வந்து டைவர்ட் பண்றாரா? அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஆனா, இந்த மாரி எளிமையா சாப்பிடுறது பாராட்டுதலுக்குரியது. அத ஃபோட்டோ போடுறது விமர்சனத்துக்குரியது அப்படிங்கிறது தான். அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நேரத்த வேஸ்ட் பண்ணாம, அங்க வந்து அதிகாரிகள வர வச்சு, சாப்பிட்டுக்கிட்டே, சொல்லுங்க. அப்படியா? இப்படி இப்படி பண்ணலாமா? இது செய்யலாமா?" அப்படின்னு கேட்கிறாரு. நேரத்த வேஸ்ட் பண்ணாம கேட்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பாராட்டுதலுக்குரியது. அதுக்கப்புறம் வந்து அங்க ஏதாவது நகர்த்தணும், செய்யணும். ஒரு டீப்பாய் இருக்கு, இல்ல மேஜை இருக்கு, அத நகர்த்தணும் அப்படின்னா, இவரும் வந்து ஒரு கை குடுத்து நகர்த்துனா, "ஐய்யய்யோ! சார் கொஞ்சம் இருங்க" அப்படின்னா, "ஏன்? நான் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதா?" அப்படின்னு அந்த ஊழியர்களோட சேர்ந்து தானும் வந்து ஒரு சாதாரண ஆளா இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி வியக்குறாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க. அத வந்து நம்ம வந்து நம்மளும் அத பாராட்டுறோம். ஓகே. இது வந்து அவருக்கான பாராட்டு பத்திரம். அதுக்கப்புறம் அவருக்கான கிரிட்டிசிசம்னு ஒண்ணு இருக்கு.